ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஞானக்காரகன் ராசி அதிபதியோடவோ லக்னாதிபதியோடவோ தொடர்பு கொள்ளும் பொழுது மூளை உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை செய்யலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே இருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இது போல ஒரு குழப்பங்களை கொடுக்கும். ஆனால் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட அந்த குழப்பம் தெளிந்த பிறகு பாத்துட்டீங்கன்னா நீங்க செய்த முடிவு சரியானதாக இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கேதுவனுடைய அமைப்பு. பெரிய பிரம்மாண்டமான கிரகம் கேது. அதாவது ஞானத்துல, ஆன்மீகத்துல, அதே போல பெரிய பெரிய மடாதிபதிகள் இது போல சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அது கேதுவோட சப்போர்ட் இல்லாம உங்க ஜாதகத்துல இயங்கவே இயங்காது. அப்பேற்பட்ட கேது இப்போ உங்களுடைய ஆசி அதிபதியோட சேரும் பொழுது ஆன்மீக வழிபாடுகள், இறை வழிபாடுகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். அதே போல குடும்பம், குழந்தைகள் சார்ந்தது, பண ரீதியாக கொஞ்சம் பொருளாதார ரீதி இது போல யோசிக்கக்கூடிய தன்மையில கொஞ்சம் அதீத குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை.